ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் 8 செங்கலை மட்டும் வச்சு ஒரு ராக்கெட் ஸ்டவ் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு 8 செங்கல் தேவை. 8 செங்கலையும் நான் அடுக்கிற மாதிரி அடுக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு சிமெண்ட் எதுவுமே தேவையில்லை. செங்கல் அந்த மாதிரி அடுக்கி வச்சாலும் மட்டுமே போதும். செங்கலை வச்சதுக்கப்புறம் அதில் விறகு வுட்டெல்லாம் போட்டுக்கிட்டேன். மழை வேற பெஞ்சிருக்கு, எரியுமா எரியாதன்ற வேற தெரியாமலே இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லி தான் இறங்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பற்ற வச்சு உள்ளே போட்டுட்டேன். கூட என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணா. லைட்டாக கொஞ்சம் பற்ற வச்சோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எரிய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். உண்மையாகவே வேற லெவலில் எரிஞ்சுது. எதிர்பார்க்கவே இல்லை. மட்டையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருந்தது. அப்படியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எரிஞ்சுது. சரி அடுப்பை தான் பற்ற வச்சாச்சு. இதில் தோசைக்கல் வச்சு ஒரு முட்டையை பொறிச்சு பார்த்துருவோன்னு சொல்லி முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். அந்த தோசைக்கல் வச்சு கொஞ்ச நேரத்திலேயே கல் ஹீட் ஆயிடுச்சு. வேற கேஸ் அடுப்பில் வச்சா எவ்வளோ நேரத்தில் ஹீட் ஆகுமோ அதை விட சீக்கிரமாக ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல பொறிச்ச முட்டையை என் ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொன்னா. கைஸ், இந்த ராக்கெட் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.